ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரம் வாங்குவதற்கு தமிழக அரசு மானியம் வழங்குறாங்க. அதாவது வேளாண் பொருட்கள் இயந்திரம் இருக்கு பாருங்க. ஸோ டிராக்டர், மினி டிராக்டர், நெல் நடவு இயந்திரம், நெல் அறுவடை இயந்திரம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இயந்திரம் இருக்கு. அதுலேயுமே பார்த்தா தமிழக அரசு இப்போ மானியம் வழங்குறாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னமான இயந்திரம் கொடுக்குறாங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நீங்க டைரக்டா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சாகுபடிக்கு போதிய வேலையாட்கள் கிடைக்காத நிலையில் விவசாயிகள் உரிய காலத்தில் சாகுபடி பணிகளை மேற்கொள்வதற்காக வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தினை தமிழக விவசாயிகளிடையே பிரபலப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதில் சொல்லியிருக்காங்க. அதாவது வேளாண் இயந்திரமாக்குதல் அப்படின்னு ஒரு ஸ்கீம் பார்த்தேன், இப்போதைக்கு வந்திருக்கு. அந்த ஸ்கீம் பற்றின முழு விவரத்தை அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, 2022-23 ஆண்டில் இந்த திட்டம் செயல்படுத்துவதற்காக 150 கோடி பார்த்தா நிதி ஒதுக்கப்படும் மாதிரி தமிழக அரசு வேளாண் நிதிநிலைக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு முதற்கட்டமாக இந்த திட்டத்துக்கு 41.67 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதுக்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த மாதிரியான மானியம் வழங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இத்திட்டத்தில் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு 40% மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி சிறு குறு விவசாயி இருக்காங்க பாருங்க, அவங்க எஸ்சி எஸ்டி பெண் விவசாயிகளுக்கு 50% மானியம் கொடுக்குறதா இருக்காங்க. அது தனிப்பட்ட விவசாயம் தான் 40%, மீதி எல்லாருக்குமே 50% பார்த்தா தமிழக அரசின் திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு மானியம் வழங்குறாங்க. ஓகே, எந்த மாதிரியான இயந்திரம் கொடுக்குறாங்கன்னா டிராக்டருக்கு, அதாவது அதிகபட்சமாக டிராக்டருக்கு 5 லட்ச ரூபாய் தமிழக அரசு மானியம் வழங்குறாங்க. மினி டிராக்டருக்கு 2.25 லட்சம் மானியம் வழங்குறாங்க. பவர் டில்லருக்கு 85,000 ரூபாய் மானியம் வழங்குறாங்க. நெல் நடவு இயந்திரத்துக்கு 5 லட்சம், களை எடுக்கும் இயந்திரத்துக்கு 63,000, சுழல் கலைப்பைக்கு 44,800 ரூபாய், விதைப்பு கருவிக்கு 24,100 ரூபாய், நிலக்கடலை அறுவடை இயந்திரத்துக்கு 75,000 ரூபாய், கொத்து கலைப்பைக்கு 50,000 ரூபாய், நெல் அறுவடை இயந்திரத்துக்கு 11 லட்சம் வழங்குறாங்க. பல்வகை பயிர் கதிரடிக்கும் இயந்திரத்துக்கு 2.50 லட்சம் மானியம் வழங்குறாங்க. கரும்பு சோகையை துகளாக்கும் கருவிக்கு 1.25 லட்சம் மானியம் வழங்குறாங்க. தென்னை ஓலைகளை தோலாக்கும் கருவிக்கு 63,000 ரூபாய், வைக்கோல் கட்டும் கருவிக்கு 2.20 லட்சம் மானியம் வழங்குறாங்க. கரும்பு சோகை உரிக்கும் கருவிக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்குறாங்க. புதர் அகற்றும் கருவிக்கு 30,000 ரூபாய் வழங்குறாங்க. தட்டை வெட்டும் கருவிக்கு 20,000 மானியமாக வழங்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தா எல்லா இயந்திரத்துக்கும் தமிழக அரசு மானியம் கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் இயந்திரம் வாங்குறதுக்கான விருப்பம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி தமிழக அரசுடைய மானியத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, முதற்கட்டமாக 1615 வேளாண் இயந்திரங்களை மானியத்தில் வழங்க அரசு பார்த்தா இப்போதைக்கு முடிவெடுத்திருக்காங்க. 1615 பேருக்கு பார்த்தா இந்த இயந்திரம் வழங்குறதா இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 20% மானியம் கூடுதலாக வழங்குறாங்க. நார்மலாக 50% சொல்லியிருந்தாங்க. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 20%. ஸோ டோட்டலாக 70% மானியம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு உங்களுக்காக வழங்குறாங்க. ஓகே, இதை பார்த்தா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் விலை பொருட்களை மதிப்பு கூட்ட இயந்திரத்துக்கும் மானியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது சிறுதானிய சுத்திகரிப்பு, பயிறு உடைத்தல், எண்ணெய் பிரிதல் போன்ற வகைகளில் மதிப்பு கூட்ட இயந்திரங்களுக்கும் உங்களுக்கு மானியம் வழங்குறாங்க. இதுக்கு 40% மானியம் உங்களுக்காக கொடுக்குறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சூரிய கூடார உலர்த்தி இருக்க பாருங்க, அதுக்கு மானியம் வழங்குறாங்க. தனிப்பட்ட விவசாயிகள் விவசாய குழுக்களுக்கு 40% உங்களுக்கு சூரிய கூடார உலர்த்திக்கான மானியம் வழங்குறாங்க. 400 முதல் 1000 சதுரடி வரை பாலிகார்பனேட் தடவக்கூடிய சூரிய கூடார உலர்த்தி உங்களுக்காக வழங்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தா வட்டார அளவில் வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்க உங்களுக்கு தனியாக மானியம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தா 25 லட்சம் மதிப்பீட்டில், ஸோ 10 லட்சம் பார்த்தா தமிழக அரசு மானியமாக கொடுக்குறாங்க. ஸோ வேளாண் இயந்திரம் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு தாலுக்குலையும் பார்த்தா வாடகை மையம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா ஏதாச்சும் இயந்திரம் வாடகைக்கு தேவைப்படுதான், அதை நீங்கள் போயிட்டு பார்த்தா அமௌண்ட் கொடுத்து ஒரு மணி நேரத்துக்கு மாதிரி அந்த இயந்திரத்தை நீங்கள் வாடகைக்கு வாங்கிட்டு வரலாம். அந்த வாடகை மையம் அமைப்பதற்கு தமிழக அரசு மானியம் வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட் தாலுக் லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கிராம அளவில் நீங்கள் இந்த வேளாண் இயந்திர வாடகை மையம் அமைக்கலாம். அதுக்கு நீங்கள் அமைச்சிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானியம் வழங்குறாங்க. 8 லட்ச ரூபா வரைக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு தமிழக அரசு மானியம் கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பு சாகுபடிக்கு தேவையான இயந்திரம் வாடகை மையம் அமைக்க உங்களுக்கு 60 லட்சம் மானியம் வழங்குறாங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்தா இப்போதைக்கு மானிய முறையில் உங்களுக்கு எல்லா இயந்திரமும் கொடுக்குறாங்க. ஓகே, இதான் பார்த்தா வேளாண் இயந்திரத்துக்கான ஸ்கீமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா தனிப்பட்ட மானியம், அதுக்கடுத்து வாடகை மையம் அமைக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க வந்து பார்த்தா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. இதுக்கு நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணலாம்? வெப்சைட் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதான் இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லனா ஸோ உழவன் செயலி ஆப் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ல போயிட்டு கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு இத பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுதுனா, ஸோ உங்களுக்கு அருகில இருக்க வேளாண் பொறியியல் துறை இருக்கு பாருங்க. அங்க போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டாவே முழு விவரத்த அவங்களே வந்து சொல்லிடுவாங்க. ஓகே. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க, ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, சொந்த நிலத்திற்கான சிட்டா மற்றும் அடங்கல் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்சி, எஸ்டியா இருந்தா அதுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வச்சாகணும். அது மட்டும் இல்லாம அது இப்போ சிறு குறு விவசாயம் இருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சாகணும். ஓகே. இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீம் பத்தி மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பா விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்கீம்க்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. எப்படி அப்ளை பண்ணலாம்னு இந்த வெப்சைட் வந்திருக்கு. ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துறேன். இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஸ்டிடியூஷனும் தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. எந்த மாதிரியான ஸ்கீம் இருக்கு. எல்லாமே இந்த வெப்சைட்ல வந்து குடுத்துருக்காங்க. வேணும்னவங்க படிச்சு பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க அப்ளை பண்ணி கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. மானியத்திற்கு விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி, ஸோ புதுசா வந்து அப்ளை பண்ண மாரி அதுக்கு நீங்க புதிய பதிவிறக்குன்னு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அடையாள பெயர் கேட்டிருக்காங்க பாருங்க. யூசர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புடிச்ச யூசர் நேம நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு மெயில் ஐடி குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு புடிச்ச பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல போயிட்டு திரும்பவும் அதே பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு, விவசாய பதிவிற்கு அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கான அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ லாகின் வந்து பண்ண சொல்லுது. ஓகே. லாகின் பொறுத்தவரைக்கும் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு, நீங்க என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்ட் திரும்பி என்டர் பண்ணிட்டு, லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாரி ஒரு டேஷ்போர்ட்ல வருவீங்க. ஓகே. இதுல போயிட்டு தான் நீங்க இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ண மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பெயர் கேட்டிருக்காங்க. உங்க நேம் குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம்லாம் வந்து கேட்டிருக்காங்க. குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இருப்பிட தகவல்கள் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க அட்ரஸ் நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தாலுக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க சட்டமன்ற தொகுதி என்ன, அட்ரஸ் கேட்டிருக்காங்க, பின்கோட் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு, அதுக்கடுத்து பண்ணை தகவல். ஸோ உங்களுக்கு என்ன பயிர் வச்சிருக்கீங்க அத பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ண மாரி இருக்கும். ஸோ மாவட்டம் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க லேண்ட் வந்து எங்க இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த தாலுக், அந்த கிராமத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி முகவரி கேட்டிருக்காங்க. முகவரி வந்து குடுத்துட்டு, சர்வே நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க லேண்டுடைய சர்வே நம்பர் நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். எவ்வளோ இடம் உங்ககிட்ட இருக்கோ, அது வந்து பார்த்தா ஹெக்டர்ல வந்து கேட்டிருக்காங்க. ஹெக்டர்ல வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாசன பரப்பு. இப்போதைக்கு எத்தனை ஏக்கருக்கு நீங்க வந்து பயிர் வச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான அதையும் நீங்க ஹெக்டர்ல வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. குடுத்ததுக்கப்புறம் பிற தகவல் இருக்கு பாருங்க. அதுல வந்து போனா போதும். ஸோ விவசாய வகைப்பாடு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க குறு விவசாயியா, சிறு விவசாயியா மற்றவர்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண் விவசாயியா இருந்தா ஆம் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தா எஸ் குடுத்துக்கோங்க. இல்ல நோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணை குட்டை கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ பண்ணை குட்டை இருக்குன்னா எஸ் குடுத்துக்கோங்க. இல்லன்னா இல்ல செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நீர் ஆதாரம் வந்து கேட்டிருக்காங்க. பயிர் வைக்கிறதுக்கான நீர் ஆதாரம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க. குழாய் கிணறா, திறந்த கிணறான்ற கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நீரேற்றும் பம்ப் வகையை கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ பம்ப் வகை எந்த பம்ப் யூஸ் பண்றீங்க? மின் மோட்டாரா, டீசல் பம்பான்னு கேட்டிருக்காங்க. அதிலேயும் வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீர் பாசன வகை கேட்டிருக்காங்க பாருங்க. வாய்க்கால் மூலமா பாசனம் செய்யலாம் வந்து பார்த்தா பழுப்புலமான்னு கேட்டிருக்காங்க. அதிலேயுமே நீங்க தெளிவா வந்து ஃபில் பண்ணிட்டு, சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் வந்து ஆயிடும். இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கீம்க்கு நீங்க அப்ளை வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்ப இந்த மாரி வந்து பார்த்தா டேஷ்போர்ட்குள்ள வந்தாச்சு. ஓகே. இதுல தான் உங்களுக்கான நெறைய இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மானிய திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். என்னென்ன ஸ்கீம் இருக்கோ எல்லாமே உங்களுக்காக வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சூரிய உலர்த்தி பெற ஸ்கீம் குடுத்துருக்காங்க. சூரிய மின்வெளி அமைக்கும். இந்த மாரி ஒரு சில ஸ்கீம்லாம் வந்து குடுத்துருக்காங்க. மதிப்பு கூட்டு இயந்திரம் பெறன்ற மாரி. உங்களுக்கு எந்த ஸ்கீம் வேணுமோ அதில நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் அத நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க வந்து அப்படியே வந்து கைப்பட ஃபில் பண்ணி நீங்க அப்லோட் வந்து பண்ற மாரி இருக்கும். அத குடுத்து நீங்க அப்ளை வந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஸ்கீம்க்கான இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. என்னென்ன தேவைப்படும் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. அதேமாரி விண்ணப்ப படிவம் குடுத்துருக்காங்க பாருங்க. எந்த ஸ்கீம் வேணுமோ அந்த ஸ்கீம நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம நீங்க வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணி அப்லோட் வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாம தேவைப்படும் டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் என்ன எல்லாமே உங்களுக்காக வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே. இந்த மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேளாண் இயந்திரமயமாக்குதல் அந்த ஸ்கீம்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு, நீங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளை வந்து பண்ற மாரி இருக்கும். முன்பதிவு செய்ய இங்கேயே இருக்கும். டிபிடி போர்ட்டல்ல போகும். அதில போயிட்டு தான் நீங்க இந்த நார்மல் மெஷினரி இருக்கு பாருங்க. அதுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகே. இதில போய் நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பா இத பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா, நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் வந்து ஷோ பண்றேன். இப்போதைக்கு தேவைப்படுறவங்க நீங்க வெப்சைட்ல போயிட்டு தெரிஞ்சுட்டு ஸ்கீம்க்கு நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.